Hello students, I am Anthony. நம்ம 10th mathematics numbers and sequences exercise 2.2 ல problem number 4 நம்ம பார்க்கிறோம். If 13,824 equal to 2 power a into 3 power b, then find the value of a and b அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? a மற்றும் b இன் மதிப்பை காண்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தில் 13,824 இருக்கு இல்லையா, அதனுடைய ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. எஸ், ஓகே, 13,824 என்ன பண்ணுறேன், ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, 2 டிவைட் பண்ணுங்க. ஓகே, 6 2 12 பேலன்ஸ் 1, 9 2 18 1 டைம், தென் வாட் 2 டைம்ஸ். அகெயின் பை வாட் உங்களுக்கு 2 டிவைட் பண்ணுங்க. ஓகே, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பேலன்ஸ் 1, 5 2 10, இங்கே வந்து உங்களுக்கு 6. எஸ், அகெயின் பை 2 டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 1 டைம் பேலன்ஸ் 1, 7 டைம்ஸ் 2 2 4 பேலன்ஸ் 1 உங்களுக்கு 8. எஸ், அகெயின் பை என்ன பண்ணுங்க, 2 டிவைட் பண்ணுங்க. ஓகே, will be getting 8 2 16 பேலன்ஸ் 2, பேலன்ஸ் 1 கிடைக்கும். 6 2 12, ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு 4. எஸ், அகெயின் பை 4 will be getting what, ஓகே, 4 டைம்ஸ், ஓகே, 3 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஓகே, இப்போ நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலாம், ஓகே, எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சரியா? ஓகே, அகெயின் பை 2 பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் பேலன்ஸ் 1 உங்களுக்கு ஓகே 6. எஸ், இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 216 இருக்கு இல்லையா, ஓகே, அந்த 216 எடுத்துக்கோங்க. ஓகே, எஸ், அது வந்து நீங்கள் 2 டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 டைம் 0, தென் வாட்டும் உங்களுக்கு 8. அகெயின் பை வாட்டும் உங்களுக்கு ஓகே 2 எஸ், வில் பி கெட்டிங் வாட்டும் உங்களுக்கு 54. அகெயின் பை என்ன பண்ணுறீங்க, 2 டிவைட் பண்ணுறீங்க, வில் பி கெட்டிங் வாட்டும் உங்களுக்கு 27. அகெயின் பை 2 டிவைட் ஆகுது 3 அப்போ 9 டைம்ஸ். அகெயின் பை வாட்டும் உங்களுக்கு 3a, வில் பி கெட்டிங் வாட் 3a 3 டைம்ஸ் எஸ் 1. நம்ம லாஸ்ட் வந்து 1 வர வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 13,824 இருக்குல்ல, அதை எடுத்து எழுதுங்க. எஸ், 13,000 ஓகே 824 ஈக்குவல் டு, இங்கே டோட்டலாக வந்து உங்களுக்கு எத்தனை டூஸ் இருக்குது பாருங்களேன். ஓகே, டோட்டலாக உங்களுக்கு ஓகே ஆல் டுகெதர் 1 2 3 4 5 6 7 8 9 இல்லையா? அப்போ 2 வந்து உங்களுக்கு 9, 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் உங்களுக்கு 3. ஏன்னா டோட்டலாக உங்களுக்கு 9 2s are here, அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து 3 3s. சரி, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, வாட் இஸ் கிவன், ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, 13,824 ஈக்குவல் டு ஓகே 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b. இந்த 13,824 இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை கூட இந்த ரீப்ளேஸ் பண்ணுங்களேன். அப்போ 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் 3a ஈக்குவல் டு ஓகே 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b. இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம். இங்கே ஏங்கிறது 2 உடைய பவர். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2 உடைய பவரை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து 9, ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் வந்து a. எதுக்கு, 2க்கு. அப்போ therefore here we can write now a equal to 9. ஓகேயா? சரி, அதாவது 3 உடைய பவரை கம்பேர் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 3 உடைய பவர் 3, ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 3 உடைய பவர் b. அப்போ therefore b equal to what உங்களுக்கு 3. ஓகே, which is a required answer for given problem. a equal to 9, b equal to 3. சரியா? ஓகே, தேங்க்யூ.